காலை வணக்கம். தீமைக்கு தீமை செய்யாதிருப்போம், நாம் தீமைக்கு பதில் நன்மை செய்வோம். தீமைக்கு தீமை செய்யாதிருப்போம், நாம் தீமைக்கு பதில் நன்மை செய்வோம். ஆமாங்க, ஒரு கிராமத்துல நல்ல குணம் கொண்ட ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். அவங்க வீட்டு அருகாமையிலேயே பொல்லாத குணம் கொண்ட கணவன் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களாம். இந்த நல்ல குணம் கொண்ட தம்பதியினரிடம் இருந்த நாய் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஷர் கிடைச்சுதான். அந்த ட்ரெஷரை அவங்களே வச்சுக்காம ஏழைகளுக்கும் கொடுத்து அவர்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்களாம். இதை பார்த்த இந்த பொல்லாத குணம் கொண்ட தம்பதியினர் அந்த நாயை வாங்கி கொண்டு போனாங்களாம். ஆனா அந்த நாய் அவங்களுக்கு உதவி செய்யாததுனால அந்த நாயை கொன்று புதைத்து விட்டார்களாம். இதை அறிந்த அந்த நல்ல மனிதன் அந்த நாயை புதைத்த இடத்திற்கு சென்று கண்ணீர் விட்டு அழுதாராம். அன்று இரவு இவருடைய கனவில் தோன்றிய நாய் அவரிடம் சொன்னதாம், தன்னை புதைத்த இடத்துல இருக்கிற அந்த மரத்தை வெட்டி ஒரு உரலை செய்ய சொன்னதாம். அந்த உரல்ல நெல்லை போட்டு அரைச்சா அந்த நெல்லெல்லாம் பொன்னாய் மாறும் என்று சொன்னதாம். அவரும் அப்படியே செய்தாராம். நெல்லை போட்டு அரைச்சா நெல்லெல்லாம் பொன்னாய் மாறினதாம். இதை அறிந்து கொண்ட இந்த பொல்லாத மனிதன் இந்த உரலையும் வாங்கி கொண்டு சென்றானாம். அவங்க நெல்லை போட்டு அரைக்கும் பொழுது அதெல்லாம் கல்லும் மண்ணுமாய் மாறினதாம். கோவப்பட்டு அந்த உரலையும் எரித்து போட்டானாம். அந்த நாய் இந்த நல்ல மனிதனின் கனவில் மீண்டும் தோன்றி அந்த சாம்பலை வாங்கி வர சொன்னதாம். இந்த சாம்பலை பட்டு போன மரத்தின் மேல தூவுனா அந்த பட்டு போன மரம் மறுபடியும் உயிர் பெறும்னு சொன்னதா. அதே போல அந்த நல்ல மனிதனும் செய்தானா. இந்த காரியத்தை அறிந்து கொண்ட அந்த நாட்டின் இளவரசன் அந்த நல்ல மனிதனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்தாராம். அவருடைய தோட்டத்துல இருந்த பட்டு போன மரத்தின் மேலெல்லாம் அந்த சாம்பலை தூவ சொன்னாராம். இவனும் அப்படியே செய்தானா. பட்டு போன மரம் எல்லாம் உயிர் பெற்றதாங்க. இதை அறிந்த பொல்லாத மனிதன் அந்த சாம்பலை இவரிடத்திலிருந்து வாங்கினானாம். இளவரசன் இந்த பொல்லாத மனிதனையும் அழைத்தாராம். இந்த பொல்லாத மனிதன் சாம்பலை தூவ ஆரம்பிச்சதும் சாம்பல் இளவரசனுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியதாம். அவ்வளவுதான், இந்த பொல்லாத மனிதனையும் அவருடைய மனைவியையும் அங்க இருந்தவங்க எல்லாம் பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி அனுப்புனாங்களாங்க. அவர்களுடைய மோசமான நிலைமை அறிந்து கொண்ட இந்த நல்ல குணம் கொண்ட தம்பதியினர் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவியையும் செய்தாங்களாம். இப்போ தங்களுடைய தவறை உணர்ந்த இந்த பொல்லாத தம்பதியினர் நல்ல குணம் கொண்ட தம்பதியினரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாங்களாங்க. அவர்களும் நல்ல குணம் கொண்டவர்களாய் மாறினார்களாம். ஆமாங்க, ரோமர் 12:17 இப்படியாய் வாசிக்கிறோம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று. இன்னும் ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று வாசிக்கிறோம். ஆமாங்க, ஒருவர் நமக்கு செய்த தீமைக்கு பதில் நாம் தீமை செய்யாமல் அந்த தீமைக்கு பதில் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் அப்படி செய்வதனால் எனிமிட்டி ஒரு முடிவுக்கு வருவது மாத்திரமல்லங்க, தீமை செய்தவர்களுக்குள் அது ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த காலை வேளையில ஏசப்பா கிட்ட, ஏசப்பா, நாங்க எந்த சூழ்நிலையிலும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போமா? நாம் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்வோங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் சொல்லுகிறபடி ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.